வாழ்க வளமுடன் அன்பர்களே. கலை டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, ஒரே காயில் பலவிதமான டிப்ஸு சொல்ல போகிறேன்ப்பா. ஒரே காயிலையா? அப்படி என்ன டிப்ஸு? முடி வளர்ச்சிக்கு, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, சுகர் பேஷண்ட்டு, கர்ப்பிணி பெண்கள், இரத்த சோகை இருக்கிறவங்க, சில வகை புற்றுநோய் இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த காயை நல்லாவே எடுத்துக்கலாம்ப்பா. இவ்வளவு விஷயம் இருக்கா? இது மட்டும் இல்லைப்பா, இதயத்துக்கு, சிறுநீரகத்துக்கு, இது மாதிரியான இன்னும் முக்கிய உறுப்புகள்லாம் நல்லா செயல்படணும் அப்படின்னா இதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது. அதனால் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும், நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கும் சரி, இன்னும் ஒருபடி மேலே போய் புற்றுநோய் கூட இதை அடிக்கடி சாப்பிட்டோம்னா வராதுன்னே சொல்கிறாங்கப்பா. இது வரைக்கும் உடம்புக்கு பார்த்தோம். இனிமேல் இதையும் தாண்டி ஒரு ஹைலைட்டான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன தெரியுங்களா? தோல் சுருக்கம் வராமல் நம்மளை இளமையோடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமையை தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நான் சொல்கிற காயை எடுத்துக்கலாம். இன்னொன்று, அந்த முடி வளர்ச்சிக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைப்பா, முடி கொட்டிகிட்டு இருக்கிறவங்களும் அடிக்கடி இந்த காயை சாப்பிட்டிங்கன்னா நல்லா முடி கொட்டுறதும் நின்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் நல்லா வளரும். இவ்வளவு இருக்கு? அப்படி என்ன காய்ங்க? ஓ, பீன்ஸா? ஏங்க, அது பீன்ஸ் இல்லைங்க. பீன்ஸை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும் பாருங்க. இதை தட்டைக்காய்னு சொல்லுவோம். சில இடங்களில் இதை காராமணின்னு கூட சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் சில பேர்த்துக்கு இந்த பெனிஃபிட்டை பற்றி தெரியவே மாட்டேங்குதுங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இதில் விட்டமின் ஏ, சி, புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், போலேட், கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சத்துக்கள், இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குங்க. தொற்று நோய் வராமல் கூட இது பாதுகாக்கிற ஒரு ஹைலைட்டான டிப்ஸும் இதில் இருக்குது. அதனால தான் பாருங்கள், இந்த கொரோனா டைம்ல எல்லாம் இதை மெடிசனாகவே நம்ம யூஸ் பண்ணாங்க. அப்போ இந்த டைம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இதை அதிகமாகவே சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் நம்ம நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோங்க. இப்போ இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா? இனிமேலாவது இந்த காயை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இதில் என்னென்னா, வாயு தொல்லை இருக்கிற மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. இதோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஆமாம், இந்த காயை எப்படிங்க சமைக்கிறது? ஓ, சமைக்கிறத பற்றி கேட்குறீங்களா? சமையல் பற்றி ஐடியாவை கலை டிப்ஸ் தமிழ் சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அன்போடு சமைப்போம், அளவோடு உண்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நன்றி அன்பர்களே. அருகமணி கருகமணி அழகுமணி அருமமணி, ஆயிரம் பாட்டு சொல்லிடும் மாணி பொண்ணு மணியே.